ஹலோ! வெல்கம் டு மை சேனல். இன்னைக்கு என்ன ரெசிபி பார்க்க போறோம்னா, சூப்பரான காரசாரமான வேர்க்கடலை சட்னி பண்ணலாம். அதுக்கு வந்து ஒரு பேன்ல 1/2 கப் அளவுக்கு வேர்க்கடலை எடுத்து இந்த மாதிரி நல்லா ட்ரை ரோஸ்ட் பண்ணிக்கலாம். அதோட 3 காஞ்ச மிளகாவும் ஆட் பண்ணி வதக்கி எடுத்துட்டு, சின்னதா புளி வந்து ஆட் பண்ணிக்கலாம். ஆட் பண்ணி அதையும் நல்லா ட்ரை ரோஸ்ட் பண்ணிவிட்டு ஒரு பிளேட்க்கு வந்து ட்ரான்ஸ்ஃபர் பண்ணிடலாம். நான் பச்சை மிளகாவும் ஆட் பண்ணுறதுனால நான் 3 காஞ்ச மிளகா மட்டும் ஆட் பண்ணிக்கிறேன். ஆட் பண்ணி நல்லா மீடியம் ஃப்ளேமில் ஒரு 10 நிமிஷத்துக்கு ரோஸ்ட் பண்ணிவிட்டு நம்ம வந்து பிளேட்டில் ட்ரான்ஸ்ஃபர் பண்ணிக்கலாம். அதுக்கப்புறமா அதோட 1/4 கப் அளவுக்கு தேங்காய் ஆட் பண்ணிவிட்டு ஒரு பச்சை மிளகா, கொஞ்சமாக பூண்டு, கொஞ்சமாக கருவேப்பிலை அண்ட் இந்த சட்னிக்கு தேவையான அளவுக்கு உப்பு வந்து ஆட் பண்ணிக்கலாம். 1 டேபிள் ஸ்பூன் ஆட் பண்ணிவிட்டு நல்லா அரைச்சி எடுத்துக்கலாம். இதுக்கு தாளிப்பு கொடுத்துடலாம். ஒரு பாத்திரத்தில் வந்து 1 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு கடலெண்ணெய் ஆட் பண்ணிவிட்டு 1 டீஸ்பூன் கடுகு, 1 டீஸ்பூன் உளுந்து ஆட் பண்ணி கொஞ்சமாக கருவேப்பிலை, கொஞ்சமாக பெருங்காயம் எல்லாம் ஆட் பண்ணிவிட்டு நல்லா ரெட் கலர் வந்ததுக்கப்புறமா நம்ம ஆல்ரெடி அரைச்சி வச்சுருக்க சட்னி மேலே கொட்டிட்டு நல்லா மிக்ஸ் பண்ணிவிட்டு சுட சுட மொறு மொறுன்னு தோசையோ இல்லாட்டி இட்லியோட சர்வ் பண்ணும்போது டேஸ்ட்டு சூப்பராக இருக்கும். அவ்வளோதாங்க, அட்டகாசமான வேர்க்கடலை சட்னி ரெடி. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் அண்ட் கண்டிப்பாக ட்ரை பண்ணிவிட்டு கமெண்ட்டில் சொல்லுங்கள். தேங்க்யூ, பாய், ஹாவ் அ குட் டே.